மரணமே காணாத மாமன்னர் புலித்தேவரை வணங்கி இந்த வீடியோ பதிவு செய்கின்றேன். புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பவானி வேல்முருகன் இன்று தூய சவரியார் கல்லூரி பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் 10ஆம் ஆண்டு படித்து வருகின்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்னை சந்தித்து இன்று அந்த கல்லூரியில் நடக்கின்ற ஜாதி பிரச்சனை சம்பந்தமாக என்னிடத்தில் பேசினார்கள். அந்த கல்லூரியில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய அருள் ரவி என்பவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவர் என்ன செய்ய என்று சொன்னால், உங்களுக்கு ஜனவரி 14ஆம் தேதி ஒரு புகைப்படம், ஒரு 38 மாணவர்கள் ஒன்றிணைந்து அந்த புகைப்படத்திலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறார்கள், யாதவ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார்கள், நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறார்கள், தேவர் சமுதாயத்த மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த 38 பேரும் என்ன போட்டிருக்க சொன்னால், அந்த போட்ட புகைப்படத்தில் இது எங்கள் கோட்டை என்று ஒரு புகைப்படத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஜனவரி 14ஆம் தேதி 15ஆம் தேதி அந்த தேதிகளிலே அந்த பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த 38 மாணவரையும் கல்லூரி நிர்வாகம் டிஸ்மிஸ் செய்கின்றது, சஸ்பெண்ட் செய்கிறது. அவர்களை 38 பேரையும் அந்த சஸ்பெண்ட் முடிந்து கல்லூரிக்கு செல்கின்ற அந்த மாணவர்கள் என்று நேற்று அந்த கல்லூரி என்ன நடைபெற்று சொன்னால், யோவான் சவரியார் கல்லூரியுடைய துணை முதல்வர் அருள் ரவி என்பவர் தலைமையில் ஒரு நிகழ்ச்சி அந்த கல்லூரியில் நேற்று உள்ளுக்குள்ளே உள்ள அரங்கத்துக்குள்ளே ஒரு மீட்டிங் நடைபெறுகின்றது. அந்த கல்லூரியுடைய துணை முதல்வர் அருள் ரவி அவர்கள் தலைமையில் தாழ்த்தப்பட்ட ஒரு மாணவர்களை மட்டும் வைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே பால் தூக்கி நின்றே பார், எங்களை எதிர்ப்பவன் யார் என்று ஒரு பாடல் கரணம் திரைப்படத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடலை படித்து, இவ்வளவு காலமும் நூற்றாண்டுகளை கடந்து செயல்பட்டு அந்த கல்லூரியிலே ஜாதி வன்மத்துடன் செயல்படுகின்ற அருள் ரவி துணை முதல்வர் அவர்கள் மீது உடனடியாக கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் அதை ஆய்வு செய்து இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜாதி மோதல்களை நெல்லை மாவட்டத்திலே மிகப்பெரிய அளவில் நடத்த வேண்டிய திட்டமிட்ட ஒரு சதியுடன் அவர் செயல்படுகிறார் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. தொடர்ந்து மாற்று சமுதாயத்துக்கு எதிராகவே அவர் செயல்பட்டு வருகின்றார். இதன் மீது தயவு கூர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட கல்வி நிர்வாகம் இணைந்து விரைவான நடவடிக்கை எடுத்து ஜாதி மோதலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை இந்த கல்லூரி முன்பாக அந்த மாணவர்களை ஒன்று திரட்டி புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் விரைவில் நடத்தும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன்.